ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாலக்கீரை பொரியல் தான். வாங்க எப்படிலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடணும். உடச்சி ஊற்றிட்டு அப்புறம் அதில் கொஞ்சமாக நமக்கு முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க முட்டையை. பாலக்கீரையில் முட்டை போட்டு செய்யும்போது சூப்பராக இருக்கும். கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கீரை சாப்பிடாதவங்க கூட கீரை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இப்போ லைட்டாக சின்ன ஜீரகம் கூட ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அதை வெந்திருக்கணும். முட்டையெல்லாம் வெந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றணும். அதுக்கடையில் நான் வேறு பாத்திரம் மாற்றணும். நல்லாவே கிண்டிட்டுருங்க. பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துடுச்சு. நம்ம ஒரு வேறு பாத்திரத்துக்கு நம்ம இதை மாற்றிடலாம். இப்போ அதே கடாயில் திரும்ப நம்ம கொஞ்சம் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம். குக்கிங் ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். போதும் அவ்வளோ. இப்போ அதில் கொஞ்சமாக கடுகு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக உளுந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய வெங்காயம், சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன். அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையுமே இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அது வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வெந்தால் போதும். ரொம்ப ப்ரௌன் கலர்லாம் வரணும் அப்படின்னு இல்லை, வெந்தாலே போதும் நமக்கு. அப்புறம் லைட்டாக கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கருவேப்பிலை கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயத்தை கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம பாலக்கீரை இருக்குல்ல, ஏதாவது நல்லா வாஷ் பண்ணி சும்மா ரஃப்பாக தான் கட் பண்ணி வச்சுக்கணும். அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பாலக்கீரையில் அதிக வேஸ்ட் இருக்காது. தண்டோடு அப்படியே நீங்கள் கட் பண்ணி போட்டுடலாம். நல்லா வாஷ் மட்டும் பண்ணிக்கோங்க. அந்த கீரையில் நல்லா மண் இருக்கும் அந்த லீஃப்லலாம். அதனால் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கீரை ஆட் பண்ணியாச்சு. நம்ம பார்க்கும்போது நிறையா இருந்த மாதிரி இருக்கும். அது வெந்ததுக்கப்புறம் கம்மியாக இருக்கும். இது ஒரு கட்டு கீரை தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சீக்கிரமாக வெந்துடும். ஏன்னா அந்த கீரை அந்த அளவுக்கு ரொம்ப ரஃப்பாகவும் இருக்காது. பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துட்டு கீரை. பார்த்திங்கன்னா முதல்ல பாத்திரம் நிறையா இருந்த மாதிரி இருந்தது. இப்போ அந்த அளவுக்கு இல்லை. இந்த மாதிரி கீரையில் தண்ணி வரும். நல்லாவே கிண்டி விட்டுட்டே இருங்க. நீங்கள் தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டாம். இப்போ நம்ம முட்டை கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கீரை ஸ்டார்டிங்கில் வேக வச்சிங்களே, அந்த டைமில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் அந்த உப்பு ஆட் பண்ணுறது கிளிப் பண்ணதில் இல்லை, மிஸ் ஆகிடுச்சு. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் நீங்கள் முட்டை செய்யுங்க. இப்போ முட்டையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். வத்தல் தூளோ இல்லை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வத்தல் தூள் மட்டும் தான், சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தேன். நான் அது மிஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கீரை ரெடி ஆகிட்டு. இதேமாரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கிட்ஸுக்கெல்லாம் கொடுத்து பாருங்கள். விரும்பி சாப்பிடுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.